வெல்கம் டு மீனாவின் கைமணம். இன்றைக்கி அரைக்கீரையை வச்சு கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு 2 கட்டு சின்ன கட்டு அரைக்கீரை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 வத்தல் சேர்த்துருக்கேன். மிளகா பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. மிளகா வத்தல் சேர்த்து செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஜீரகம், கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் இத்தினோண்டு வெந்தயம் போட்டிருந்தேன் நான். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயில் நம்ம இதெல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, பட்டை வத்தல் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த பச்சை வாடை போகிற மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம அரைக்கீரையை போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. முதலே உப்பு போட்டால் கீரை நிறைய இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடாமல் அது பார்த்துக்கோங்க, உங்களோட அளவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் வதங்கவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீரையோட அளவு கொஞ்சம் சுருங்கிரும். அப்போ நம்ம உப்பு போட்டு தேவைக்கேற்ப புளி கரைச்சி வச்சுருந்ததையும் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொஞ்சம் அப்படியே பரட்டிட்டு சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொக்கு பதத்தில் வந்துடும். சப்பாத்தி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அரைக்கீரையில் நம்ம பொரியல் பண்ணியிருக்கோம், கூட்டு பண்ணியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு கொஞ்சம் நெய் போட்டு குழந்தைங்களுக்கு இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு கொடுத்து விட்டேன். அப்பளம், வடை எதுனாலும் நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 389 சப்ஸ்கிரைபர் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் எங்களை ஆதரவு கொடுத்து எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மீனாவின் கைமணத்தை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள்.